வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாருங்க, குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளவு ஆட்டுக்குட்டிகள் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம திண்டுக்கல் கண்ணன் சொல்லியிருக்காரு. என்ன ரேட்டுக்கு ஆட்டுக்குட்டிகள் விற்பனை இருக்கு, என்ன ரேட்ல எல்லாம் இருக்குது, எத்தனை நாள் குட்டிகள இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஒவ்வொரு குட்டியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நிறைய கொடியாடுகள், நிறைய சேலம் கருப்புகள் ஆட்டுக்குட்டிகள் வச்சிருக்காரு. நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள் குட்டிகளா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டிக்கலாம் வாங்க. நம்ம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஆட்டு சந்தையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே சேல்ஸ் பண்ற இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து நம்ம கொம்பேரிப்பட்டி கண்ணன் வருவாரு. அவர் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கோம். வணக்கம் கண்ணன். வணக்கம்ண்ணா. நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? திண்டுக்கல் மாவட்டம் அயலூர்ல இருந்து வரோம்ண்ணா. திண்டுக்கல் மாவட்டம் அயலூர். இப்ப இருக்கிறது வந்து நம்ம வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தையில இருக்கோம். நீங்க ஆட்டுக்குட்டி வியாபாரி. ஆமாண்ணா. வாரந்தோறும் நீங்க நீங்க கிளம்பினா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தையில பாக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? விற்பனை ஒரு 25 கொண்டு வந்தா ஒரு 10 வாங்கினா ஒரு 5 இருக்குண்ணா. ஓகே ஓகே. என்ன தரத்துல இருந்து நம்ம கிட்ட ஆட்டுக்குட்டிகள் கிடைக்குங்க? நம்மகிட்ட வந்து 5 நாள்ல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் கிடைக்கும். அதாவது 15 நாள்ல இருந்து 1.5 மாசம் ஆட்டுக்குட்டிகள் மட்டும்தான். ஆமாண்ணா. வேற ஏதோ ஆட்டுக்குட்டிகள் நிறைய பேர் வந்து இந்த கிடாய் இது மாதிரி கேக்குறாங்க. சரி, நம்மகிட்ட இருக்காதுண்ணா. சரி, நம்ம இப்ப கையில வச்சிருக்கீங்க கடாயும் மூடு, ரெண்டுமே மூட்டுக்குட்டி இருக்கு. ஒரே ஆட்டுக்குட்டினா? ஒரே ஆட்டுக்குட்டி. எத்தனை நாள் குட்டிங்க அதுல? இதெல்லாம் ஒரு 20 நாள் 25 நாள் ஆன குட்டி. ஓ, 20 நாள் 25 நாள் ஆன குட்டி. பாருங்க, நல்லா தெளிவா இருக்கு. ஓகே ஓகே. இது என்ன கொடியாடுல சேர்ந்தானுங்க? ஆமா, இட விட்டு தானே. இட விட்டு தான். ஒரிஜினல் கொடியாடு கிடையாது. ஒரிஜினல் வேணா நம்ம சொல்றோம்னா சொல்லலாம்ண்ணா. ஓகே ஓகே. சரி, என்ன ரேட் வருதுங்க? ஆனா இது 4000 ரூபாய் வருதுண்ணா. 4000 ரூபாய் சொல்லிட்டீங்க. எத்தனை நாளைக்கு இதுக்கு பால் காட்டணுங்க? பால் 1 மாசம் கேரண்டியா காட்டியா. 1 மாசம் கேரண்டியா பால் காட்டுறவங்களா தான் இந்த மாதிரி குட்டி வாங்கிக்கலாம். சரி, என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ரேட் வந்து 4 ரூபாய் சொல்லுங்கன்னா ஒரு 3700 ஃபைனல் பண்ணிக்கலாம். 4000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க, 3700 ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்படியே நிறைய குட்டிகள் இருக்கு மாட்டேங்குது, கலர் கலரா. அப்படியே 2 குட்டி எடுத்து அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த லைன்ல பாருங்க, ஆட்டுக்குட்டிகள் வாங்கி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க, ஆட்டுக்குட்டி எடுக்கிறாரு, ஒரு சட்டை குட்டி எடுக்கிறாரு. பாருங்க, அதையும் நமக்கு பாத்துக்கலாம். நாட்டாடு. ஆனா இது 2 ஜோடினா? இது 2 ஜோடி. ஒரு தாய்ப்பு இல்லமாங்களா? அதுதான். ஓகே, ரெண்டுமே கடாய்ங்களா? 2 கடாய்ங்கண்ணா. ஓ, அற்புதமா இருக்கு. இது என்ன நாட்டாடுல சேர்க்கல? நாட்டாடு தானே சேரும். சேலம் கருப்புல சேராதுலங்க. சரி சரி. இது எத்தனை நாள் குட்டிங்க? ஆனா இது ஒரு 20 நாள் 25 நாள் ஆன குட்டி தான். 20-25 நாள். இதுவும் பால் தான் காட்டும். பால் தான். எத்தனை நாள் வரைக்கும் பால் காட்டும்? பால் 1 மாசம் கேரண்டியா காட்டும். 1 மாசம் கேரண்டியா பால் காட்டியும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கலாமே. இந்த 1 மாசத்துக்கு பால் காட்டினா நல்லா வந்துருங்களா? வந்துரும்ண்ணா. சரி, பால் மட்டும் காட்டணும், காய்ச்சி காட்டணும், இதெல்லாம் சொல்லுவீங்களா? பச்சை பால் தானே காட்டணும், கறந்தானே அப்படியே காட்டிடணும்னா. அதே மாதிரி பழைய பால் 2 மணி நேரம் கழிச்சு காட்டக்கூடாதுண்ணா. 2 மணி நேரத்துக்கு கறந்தானே 2 மணி நேரத்துக்குள்ள கொடுத்தா. சூப்பரான டீட்டெயில் சொல்லிருக்கீங்க. குட்டி வாங்குறவங்களும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட் சொல்லிருக்கீங்க? இது 5000 ரூபாய் சொல்லுங்கன்னா 4500 ரூபா. 5000 ரூபாய் சொல்றீங்க, 4500 ரூபா கொடுக்கலாம். 4 ரூபா பண்ணலாங்களா? 4 ரூபாய்க்கு பண்ண முடியாது. ஒரு கடை ஒண்ணு பொட்டை குட்டி ஒண்ணு பண்ணலாம். ஒரு கடாயும் ஒரு பொட்டை குட்டியா இருந்தா 4 ரூபாய்க்கு பண்ணலாம். சரி சரி சரி. ஓகே ஓகே. நம்மகிட்ட கன்னியாட்டு குட்டிகள் அதிகமா இல்லீங்களா? இந்த வாரம் கன்னியாட்டு குட்டி எந்த ஒரு அது என்ன இது என்னங்கண்ணா? இது கண்ணி இட விட்டு தானே. கண்ணி இட விட்டு. இது மதுரை கிராஸ் மாதிரி இருக்குது. இட விட்டு தான். நல்லா இருக்குது. கெடா குட்டி தான். ஓகே ஓகே, நல்லா இருக்குது. நீட்டு போக பெருசா வருங்களா? சரி, எத்தனை நாள் குட்டினா அது? ஆனா இது ஒரு மாசத்துக்கு நெருக்கி வரும். ஒரே மாசம் குட்டி. ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இது வந்து 2700 ரூபாய் சொல்லுன்னா 2500 ஃபைனல். 2700 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. 2500 முடிக்கலாம். ஓகே ஓகே. ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? 2500 கொடுக்கலாம். குட்டி நல்லா தெளிவா இருக்குது. இந்த மாதிரி குட்டி நம்மளுக்கு ஒரு இட வெட்டு குட்டி, ஒரு கொடியாட்டு குட்டி, ஒரு சேலம் கருப்பு எல்லாமே 10 குட்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது மதுரை குட்டி. மதுரை குட்டிங்கிறீங்க, சூப்பரா இருக்கு. நல்லா ஃபினிஷிங்கா இருக்கு குட்டி. கெடா குட்டியா இருக்கு. ஓகே ஓகே. நல்ல சளியில எதுவும் இல்லாம இருக்கு. நல்லா நீட்டு போக்க இருக்கு பாருங்க. இப்படி காட்டுங்க. சளி வராது. இப்படி காட்டுங்க. நீட்டு போக்க இருக்கு, சளி வராது. இதுக்கு மேல வந்து பனிக்காலம் முடிஞ்சு. பனிக்காலம். இந்த மாதிரி குட்டிகள் வாங்க வளர்த்துருக்கு இது நல்ல காலம். ஆமாண்ணா. சரி சரி. இதுல இருந்து நான் வரையில வாங்கி வளர்த்தலாம். இது எத்தனை நாள் குட்டிங்கண்ணா? இது 1 மாசத்துக்கு மேல இருக்கு. 1 மாசத்துக்கு மேல இருக்குன்னு குட்டி நல்லா பாக்குறதுக்கு தெளிவா இருக்குங்க. சரி, என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 3200 ரூபாய் சொல்லுங்கன்னா 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். 3200 சொல்லிட்டு இருக்கீங்க, 3 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். நம்ம எந்தெந்த சந்தைகளுக்கு நம்ம அதிகமா போறோம்னா? நம்ம வந்து இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சந்தை. சரிண்ணா. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டிங்கண்ணா. சரிண்ணா. வியாழக்கிழமை வந்து அய்யலூர்ண்ணா. வெள்ளிக்கிழமை வந்து பாளையம்ண்ணா, கரூர் பக்கம். ஓகே. அப்படியே செம்மறி குட்டி ஒண்ணு. அது என்ன செம்மறி? அது என்ன கலருங்க? அதான் அது எடுங்க. இது கன்னிண்ணா. இது கன்னி. ஓ, கன்னிங்களா? அது இல்லைங்களே.
கன்னி தானா கன்னி தானா? எனக்கு கன்னி மாதிரியே தெரியல. ஆமாண்ணா கன்னி. சரி ஓகே, நாட்டாட்டு குட்டி மாதிரி தெரியுது. ஆமாண்ணா. சரி சரி, இது எத்தனை நாள் குட்டினா? இது 1 மாசத்துக்கு மேல இருக்கும். 1 மாசத்துக்கு மேல இருக்கு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது வந்து 3 ரூபா சொல்லுங்கன்னா 2,800 ஃபைனல். 3000 ரூபாய் சொல்றீங்க, 2,800 குடிக்கலாம். ஆமா. ஒரு 2,500 கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? ஆனா மொத்தமா எடுத்தீங்கன்னா ஒரு 10 குட்டி 20 குட்டி எடுத்தாங்கன்னா கம்மி பண்ணி இப்ப கொடுக்கலாம். நீங்க ஒரு குட்டிக்கு எவ்வளவு ரேட் வரைக்கும் கம்மி பண்ணுவீங்க? ஆனா ஒரு குட்டிக்கு 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே. கொடியாட்டு குட்டி வேற ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? இருக்குண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடியாட்டு குட்டி மாதிரியே இருக்கு. அதெல்லாம் கொடியாடுங்களா? இது கருங்குடிங்கண்ணா. கருங்குடி. ஆமாண்ணா. ஏன்னா இதுலயே சிலது பாத்தீங்கன்னா கொடியாட்டு குட்டியாரு மாதிரி இருக்காது. இதே மாதிரி கலர் வந்தாவே கொடியாடுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆனா அது வந்து குட்டி நம்ம நெட்டு போக பார்த்து வாங்கணும்னா. ஓ, நெட்டு போக்கு பார்த்து வாங்கணும். ஓகே ஓகே. ரெண்டுமே கடா குட்டியாடு. ரெண்டு ஒரே தாய்ப்புல தான். ஒரே தாய்ப்பு இல்ல, இது ஒரு தாய்ப்பு இல்ல பாருங்க. ஓகே ஓகே. இது என்ன ரேட் வருது? ரெண்டு 5,500 வருதுன்னா 5 ரூபா ஃபைனல். 5,500 வருது. 5 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி, நம்மகிட்ட டெலிவரி வசதி உண்டானா? டெலிவரி இல்லைண்ணா, நேர்ல வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். சரி, அதுக்குள்ள கீழே போட்டீங்க. அதுக்குள்ள எத்தனை நாள் குட்டின்னு சொல்லவே இல்ல. ஆனா இது ஒரு 25 நாள் ஆன குட்டி. 25 நாள் குட்டி. வேற குட்டி இருந்தா காட்டுங்க. அது சூப்பர்ண்ணா. இது ரெண்டுமே சேலம் கருப்பு. ஆமாண்ணா. இது ஒரு வாரத்து குட்டிங்கண்ணா. ஒரு வாரத்து குட்டி தான். ஓகே ஓகே. ஒரு வாரத்து குட்டி எப்படிங்க நீங்க வாங்கி எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஆனா நம்ம 2 நாள் 3 நாள் நம்ம வச்சிருந்தானே கொடுப்போம். 2 நாள் 3 நாள் வச்சிருக்கோம். பால் காட்டணும்லங்க. ஆமாண்ணா, பால் காட்டணும். அது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி வாங்குறீங்க? நம்ம ஆனா நாங்க 2 நாளைக்கு முன்னாடி வாங்குவோம். 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி அதை கரெக்டா பால் காமிச்சு கரெக்டா வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அது கரெக்டா வச்சு பராமரிச்சா வளர்த்திக்கலாம். சரி, இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது 3,500 வருதுன்னா 3 ரூபா ஃபைனல். ரெண்டும் சேர்ந்து. அப்பனா உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது? 1,500. 1,500. வாரம் அதே மாதிரி மினிமம் 1,500 ரூபாயில இருந்து 3,500 4,000 ரூபாய் வரையில இருக்கு. ஓகே ஓகே. வேற இருந்தா என்னன்னா சேலம் கருப்பு கலரா இருக்குண்ணா. இல்லண்ணா அது வேணாமா? அண்ணா ஓகே ஓகே ஓகே. நான் ஸ்டார்டிங்ல எடுத்தேன். இது நாட்டாடு தானா? நாட்டாடு நல்லா இருக்கு. மணி தானே கழுத்துல மணிங்களா? ஆமாண்ணா, மணினா. ஓகே ஓகே. கெடா குட்டி தானுங்க? ஆமாண்ணா, கெடா குட்டியா. சரி, எத்தனை நாள் குட்டினா அது? இது ஒரு 15 நாள் குட்டிங்கண்ணா. 15 நாள் குட்டி. என்ன ரேட் சொல்றீங்கன்னா? 2,200 ரூபா சொல்லுங்கன்னா 2 ரூபா ஃபைனல். 2 ரூபா கொடுக்கலாம். ஓகே 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 ஓகே. வேற சின்ன சின்ன குட்டிகளா இருக்கானே நம்மகிட்ட? இருக்குண்ணா. இது நாட்டாடு தானா? அது வாங்கி. இது நாட்டாடு தான். சேலம் கருப்பு கிடையாதானா? இது சேலம் கருப்பு கிடையாது. சரி, இது எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? ஆனா இது ஒரு 20 நாள் 25 நாள் ஆன குட்டி. இது கெடா குட்டி தான். கெடா குட்டி. ஓகே ஓகே. எல்லாமே உங்ககிட்ட அந்த 30 நாள் வரைக்கும் தான். ஆமாண்ணா. அந்த ரேட்ல தான் குட்டிகள் 1.5 மாசம் வரையில இருக்குண்ணா. 1.5 மாசம் வரைக்கும். ஓகே. இது என்ன ரேட் சொல்றீங்கன்னா? ஆனா இது 3 ரூபா சொல்லுங்கன்னா 2,800 ஃபைனல். 2,800 கொடுத்துடலாம். சரி, ஃபைனல் என்ன ரேட் கொடுக்கலாம்? ஃபைனல் 2,700 கூட கொடுத்துடலாம். 2,500 இவர் கேக்குறாரு. என்ன ரேட் கேட்டா அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 2,500 கேட்டா கொடுத்துருவாரா? கேளுங்க. நான் 100 ரூபா சேர்த்து கொடுங்க. பாத்தீங்க, ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நான் சொன்னேன் அவங்க உண்மையாவே கேட்டுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது கேட்டனால அனுசரிச்சு கொடுத்துட்டேன். வீடியோ எடுக்கும்போது கேட்டனால அனுசரிச்சு கொடுத்துட்டாரு. பாத்தீங்கன்னா வீடியோலயே சொல்லிட்டாரு. வீடியோ எடுக்கும்போது கேட்டனால அனுசரிச்சு கொடுத்துட்டாரு. சரி, நம்ம எந்தெந்த சந்தைகளுக்கு போறேன்னு சொல்லிருக்கேன். ஆனா நம்ம அதான் இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்னா, நாளைக்கு வந்து மதுரை பக்கம் வாடிப்பட்டி, வியாழக்கிழமை வந்து திண்டுக்கல் பக்கம் அகிலூர், சரிங்க, வெள்ளிக்கிழமை வந்து கரூர் பக்கம் பாளையம், ஓகே, சனிக்கிழமை வந்து அரவக்குறிச்சி. ஓகே, அரவக்குறிச்சி. இந்த சந்தையில எல்லாமே உங்களை பார்க்கலாம். டெலிவரி வசதி உண்டா? டெலிவரி இல்லைங்கண்ணா, நேர்ல தானே வரணும். அதே மாதிரி மேற்கொண்டு நம்மகிட்ட வந்து 5 நாள் வந்து 1.5 மாசம் 2 மாசம் குட்டி தானே கிடைக்கும். நிறைய பேர் கறிக்குட்டியை கேக்குறாங்க. அது மாதிரி நம்மகிட்ட இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. கறிக்குட்டி எல்லாம் கிடையாது. பால் தரதுல அது ஆட்டுக்குட்டிகள். ஆமாண்ணா, ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே உங்ககிட்ட கிடைக்கும். அது குன்னத்தூர் ஆட்டு சந்தையில வீடியோ வந்து முழுசா பாருங்க. முழுசா பாத்தீங்கன்னா யாருமே முழுசா பார்க்க மாட்டாங்க. அது வேணா உண்மைதாங்க. ஆமாண்ணா. சரி சரி சரி. நம்பர் வந்து மாத்தி மாத்தி பேர் சொல்றாங்க. அப்படியே உங்க பேர் சொல்லுங்க. நம்ம பேர் வந்து திண்டுக்கல் கண்ணன். திண்டுக்கல் கண்ணன். உங்க நம்பர் சொல்லிருங்க. நம்பர் 97 51 97 90 11. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வருஷத்துல எனக்கு வீடியோ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த சந்தை கூடுது. திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வாங்க, குட்டிகள் வாங்குங்க. இந்த டைம்ல வளர்த்துறதுக்கு நல்ல டைம் அண்ணா சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேங்க.